الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين. وترى الملائكة حافين من حول العرش يسبحون بحمد ربهم وقضي بينهم بالحق وقيل الحمد لله رب العالمين. صدق الله العظيم. அன்பார்ந்த நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பஅத். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் நேத்ரா அலைவரிசையினூடாக புனித ரமலான் மாதத்தில் ஒளிபரப்பாகும் ஷஹ்ரு ரமலான் இஃப்தார் விசேட நிகழ்ச்சியின் மூலம் நேயர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எமது ஷஹ்ரு ரமலான் நிகழ்ச்சியினூடாக பல அறிவார்ந்த விடயங்களை கலந்துரையாடி கற்று வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் எம்முடன் கலந்துரையாட வெலிகம மதுராபுரம் மதுரசத்துல் ஃபலாஹ் அரபு கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் விசேட பேச்சாளருமாகிய அஷேக் சுல்தான் அஹ்மத் பாரி ஹசரத் அவர்கள் எம்முடன் இணைந்திருக்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் அருளையும் பாவ மன்னிப்பையும் நரக விடுதலையையும் பெற்றுத் தருகின்ற புனித நிறைந்த ரமலான் மாதத்தை அடைகிற நட்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எமக்கு வழங்கியிருக்கின்றான். இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான நோன்பை ரமலான் மாதம் முழுவதும் நோட்க வேண்டும் என்பதை விதியாக்கி ஏனைய மாதங்களை விட புனித ரமலான் மாதத்தை சிறப்பாக்கி இருக்கின்றான். நோன்பை விதியாக்கி அல்லாஹு தஆலா அதன் நோக்கத்தை பற்றி கூறுகின்ற பொழுது, யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் ரமலானை அதாவது நோன்பை விதியாக்கி இருக்கின்றான். அந்த வகையில் ஒரு முஸ்லிமின் இறையச்சத்தை பறைசாற்றும் இடமே பள்ளி வாயலாகும். ஒரு மனிதன்
தனது நேரத்தை எந்த அளவுக்கு பள்ளி வாயிலில் செலவழிக்குகின்றானோ அந்த அளவுக்கு அந்த மனிதன் ஈமான் உயர்ந்த நிலையை அடைந்து கொள்கின்றான். ஹதீஸிலே வந்திருக்கின்றது, எந்த மனிதர் அதிகமாக பள்ளி வாயிலுக்கு போய் வருகின்றாரோ, அதிகமாக நேரத்தை பள்ளி வாயிலுக்கு கழிக்கின்றாரோ அவரை நீங்கள் இறை விசுவாசி என்று சாட்சி பகருங்கள் என்று ஹதீஸிலே வந்திருக்கின்றது. எனவே இறையச்சத்தை அடையவும் புனித ரமலானை சிறப்பாக கழிக்கவும் ஆர்வம் கொண்டுள்ள நாம் பள்ளி வாயிலை மையப்படுத்தி எமது ரமலான் கால நேரங்களை எவ்வாறு சிறப்பாக கழிக்க வேண்டும் என்ற தலைப்பில் சிறிது தெளிவை எமக்கு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஹஸ்ரத் அவர்களே. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم صدق الله العلي العظيم. உண்மையிலே ஹஸ்ரத் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறது போல ரமலானுடைய மாதம் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை எப்படி நாங்கள் மஸ்ஜிதோட எங்களோட அமல்களை தொடர்பு படுத்துகின்ற விஷயத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. ஹஸ்ரத் அவர்களே, உண்மையிலே நாங்கள் முதலாவது யதார்த்தத்தை விளங்க வேண்டிய ஒரு கடமைப்பாட்டில் இருக்கிறோம். மஸ்ஜிதுகள் என்பது முஸ்லீம்களுடைய ஒரு அடையாளம். மஸ்ஜிதுகள் என்பது ஒரு முஸ்லீம்களுடைய ஒரு அடையாளம். எப்படி ஒரு நாட்டுக்கு தேசிய அடையாளங்கள் இருக்கிறது, தேசிய சின்னங்கள் இருக்கிறது, தேசிய மரம் என்று இருக்கிறது, தேசிய கொடி என்று இருக்கிறது, அதே போன்று மஸ்ஜிதுகள் என்பது ஒரு முஸ்லீம்களுடைய ஒரு அடையாளம். பள்ளி வாயல்கள் என்பது முஸ்லீம்களுடைய ஒரு அடையாளம். இந்த அடையாளம் ஏன் ரப்புல் ஆலமீன் இதை முஸ்லீம்களுடைய ஒரு அடையாளமாக ஆக்கியிருக்கிறான் என்றால், முஸ்லீம்களுடைய அடிப்படை அல்லாஹ்வை நம்புதல், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுதல். இந்த ஈமானை புதுப்பிக்கக்கூடிய ஒரு இடம்தான் மஸ்ஜிதுகள், பள்ளி வாயல்கள். இந்த ஒருவருக்கு நாங்கள் எங்களை புழக்கத்தில் நாங்கள் பார்ப்போமே ஆனால், எங்களோட வீட்டில் செய்யக்கூடிய ஒரு 2 ரக்காத்துடைய அந்த தொழுகைக்கும் மஸ்ஜிதில் தொழக்கூடிய அந்த தொழுகைக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏன் அந்த ஈமானை உருவாக்கக்கூடிய தலம் அந்த மஸ்ஜிதுகள். எனவே அந்த மஸ்ஜிதுகளில் நாங்கள் ஈமானை உருவாக்கி கொள்ள வேண்டும். சஹாபாக்களும் வீட்டில் தொழுகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க தடுத்தாங்க, மஸ்ஜிதுகளுக்கு வர வச்சாங்க. ஒரு சஹாபி, கண் தெரியாத சஹாபி, அவருக்கு கண் விளங்குதில்லை, யா ரசூலுல்லாஹ் நான் வீட்டில் தொழட்டுமா? இல்லை, உங்களுக்கு அதானுடைய சத்தம் கேட்குதா? அதானுடைய சத்தம் கேட்குதண்டா, நீங்கள் மஸ்ஜிதுக்கு வாங்க என்று சொன்னாங்க. இது மஸ்ஜித் என்பது ஈமானை பலப்படுத்தக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. எனவே ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது. இந்த ரமலானை நாங்கள் மஸ்ஜிதோட ஏழுமான அளவுக்கு நாங்கள் தொடர்பு படுத்த வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீமும், ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு ஈமான்தாரிகளும் மஸ்ஜிதோட எங்களோட தொடர்பு அதிகமாக்கப்பட வேண்டும். நன்றி ஹதரத், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அழகான ஒரு தெளிவை எனக்கு வழங்கினீர்கள். அதுக்கடுத்து இந்த புனித ரமலான் காலத்தில் பள்ளி வாயலை மையப்படுத்தி குர்ஆனுடைய விடயங்களை, மார்க்க விடயங்களை எவ்வாறு சமூகத்துக்கு நாங்கள் வழங்க முடியும் என்பது சம்பந்தமாக ஒரு தெளிவையும் வழங்கினண்டா மிக்க பிரயோஜனமாக இருக்கும். ஆம், ஆக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. மஸ்ஜிதுகள் என்பது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஆகிவிடாமல், வெறும் தொழுகை, ஐவேளை தொழுகைக்கு மாத்திரம் ஆகிவிடாமல், ஒரு அனைத்து அமலுக்கும் உரிய ஒரு பெட்டகமாக அந்த மஸ்ஜிதாக வேண்டும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முழு ஆசையும் இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய முழு தியாகத்தினுடைய அடிப்படை இதுதான். ஒவ்வொரு மஸ்ஜிதும் முழு அமலினுடைய ஒரு பெட்டகமாக ஆக வேண்டும். ஏன் அந்த மஸ்ஜிதுக்குள்ளே குர்ஆனுடைய திலாவத்துடைய மஜ்லிஸ் நடக்க வேண்டும், ஹிஸ்புடைய மஜ்லிஸ், அதே போன்று ஃபிக்ஹுடைய வகுப்புகள். இது பள்ளி வாயல்களில் நடக்க வேண்டிய அமல்கள். பள்ளி வாயல்களில் இந்த அமல்கள் மிச்சம் டீப்பாக நடக்க வேண்டும், அதிகமாக நடக்க வேண்டும்.
எனவே ஹஸ்ரத் அவர்களே, இந்த மஸ்ஜிதில் இருந்து வெறும் ஒரு தொழுகைக்கு மாத்திரமல்லாமல் குர்ஆனுடைய வகுப்புகளுக்கு இன்றைக்கு எங்களோட முஸ்லீம் சமுதாயத்தை நாங்கள் பார்க்குறோம். ஒரு ஃபாத்திஹாவை சரியாக ஓத தெரியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு இன்றைக்கு எங்களோட வாலிபர்களும் தான், பெண்களும் தான், வயோதிபர்களும் தான் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இவர்களுடைய அந்த ஃபாத்திஹாவை, இவர்களுடைய அந்த அல்ஹம்து சூரத்தை திருத்தக்கூடிய ஒரு இடமாக மஸ்ஜிதுகள் இன்றைக்கு மாறல்ல என்றா, ஒரு பள்ளி வாயல்கள் இன்றைக்கு மாறல்ல என்றா, அந்த பள்ளி வாயல்கள் இருந்து என்ன பிரயோசனம்? உண்மையிலே அந்த பள்ளி வாயல்கள் ஃபாத்திஹாவை திருத்தக்கூடிய இடமாக நாங்கள் பண்டைய காலத்தை எடுத்து பார்த்தோம்டா, பழைய உலமாக்களிடத்தில் மக்கள் வருவாங்க, வயது தராதரம் இல்லாத அளவுக்கு வருவாங்க. திருமணம் முடித்தவர்கள், முடிக்காதவர்கள் என்று சாரசாரையாக வருவாங்க. ஏன்? குர்ஆனை திருத்தி கொள்றதுக்கு, அந்த ஆலிமுக்கிட்ட கால்மடிச்சிருந்து படிக்கிறதுக்கு எத்தனையோ சாரசாரையாக வரக்கூடிய காட்சிகள் அந்த காலத்தில் பார்த்துருக்குறாங்க. ஆனால் இந்த காலத்தில் இறுதி காலத்தை நாங்கள் நெருங்கி இருக்கிறோம். இந்த காலத்தில் அந்த கட்டங்கள் இல்லை. ரமதானுடைய மாதம் வந்திருக்குது. இந்த பாடத்தை ரமதான் எங்களுக்கு படித்து தருக்குது. மஸ்ஜிதை நீங்கள் ஒரு தொழுகைக்கு மட்டும், ஐவேளை தொழுகைக்கு மட்டும் சுருக்கி கொள்றதல்ல. நீங்கள் ஒரு ஃபிக்ஹுடைய வகுப்பாக மஸ்ஜிதாகணும், ஒரு குர்ஆனுடைய மദ്രஸாவாக ஒரு மஸ்ஜிதாக வேண்டும், ஒரு ஃபிக்ஹுடைய வகுப்பாக ஆக வேண்டும். பெண்களுக்குரிய ஒரு தர்பியத்துடைய மஜ்லிஸாக, ஒரு சபையாக அது அந்த மஸ்ஜிதுகள் ஆக வேண்டும். இது ஒரு முக்கியமான தலைப்பு. இது எங்களோட முஸ்லீம்கள் இன்றைக்கு ரமதானால் நாங்கள் படித்து கொள்ள வேண்டிய விடயம் என்னென்றா, குர்ஆன் இறங்கின மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம். ரமதானுடைய மாதம் என்றது குர்ஆன் இறங்கின மாதம். இந்த மாதம் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறங்கப்பட்டுச்சு. இந்த குர்ஆனை நாங்கள் எங்களோட வீடுகளில் ஓதுறதையும் விட ஆண்கள் மஸ்ஜிதுக்கு வந்து ஓதுறது மிக சிறந்தது. ஏன்? மஸ்ஜிதில் மலக்குமார்களுடைய சூழல், இந்த சூழலில் இருந்து குர்ஆனை திலாவத்து செய்யும் போது அவர்களுடைய ஈமான் இன்னும் அதிகரிக்கும். ஈமான் அதிகரித்து அந்த குர்ஆனை தொடர்ந்து ஓதும் பட்சத்தில் அவங்களோட அந்த ஈமானோடு அந்த குர்ஆனை ஓதும் போது அவர்களுடைய குடும்பம் வெளிச்சமாகும். அவர்களுடைய ஈமான், தன்னுடைய சுய வாழ்வு அது தெளிவாகும். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அது காரணமாக, அது தீர்வாக அமையும். எனவே மஸ்ஜித் இந்த ரமதானில் நாங்கள் படித்து கொள்ள வேண்டிய முதலாவது முக்கியமான விடயம் என்னவென்றா, நாங்கள் மஸ்ஜிதுகளை, பள்ளி வாயல்களை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதில்லை. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளுக்கு கொண்டு வந்து ஐவேளை தொழுகைக்கு மாத்திரமல்ல, ஒரு குர்ஆனுடைய முழு ஊரினுடைய மார்க்க விழுமியங்களுக்கு அடிப்படையாக அந்த மஸ்ஜிதுகள் அமைய வேண்டும். இது இன்றைய எமது முஸ்லிம் சமுதாயத்துக்கு மிக முக்கியமாக போக வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நிச்சயமாக நன்றி. உண்மையிலே வரவேற்கத்தக்க கருத்துக்களை சொன்னீர்கள். உண்மையிலே காலத்துக்கு தேவையான, இந்த மதத்துக்கு பொருத்தமான முக்கியமான விடயங்களை கூறிய ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அதுக்கடுத்து ஒரு பள்ளி வாயல் மார்க்க ரீதியில் மட்டுமா ஊருக்கு சமூக சேவை செய்ய வேண்டும், அல்லது ஒரு பள்ளி வாயல் ஒரு ஊரின் தலைமைத்துவத்தை தாங்கக்கூடிய ஒரு தளமாக இருக்கின்றது. எனவே அதை மெய்யப்படுத்தி என்னென்ன சேவைகளை பள்ளி நிர்வாகம் ஊர் மக்களுக்கு வழங்க வேண்டும், ஊர் மக்கள் பள்ளி வாயிலுக்கு என்ன விடயங்களை வழங்க வேண்டும் என்ற விடயத்திலையும் ஒரு சிறு குறிப்பிட கூற முடியுமா? மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஹஸ்ரத் அவர்கள் கேட்டீர்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஏனென்றால் இன்று நாங்கள் பார்க்கிறோம், மஸ்ஜித் என்பது ஒரு குறுகிய நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளுக்கு மஸ்ஜிதுகள் ஆக்கப்பட்டிருக்குது. இது ஒரு துரதிர்ஷ்டவசமாக நடந்த ஒரு விஷயம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஒரு விடயமோ, ஒரு மஸ்ஜிதை தொழுகைக்கு மாத்திரம் கொண்டு செய்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிமுறையும் அல்ல, சஹாபாக்களுடைய வழிமுறையும் அல்ல. மஸ்ஜிதுகள் 24 மணித்தியாலங்கள் இயங்க வேண்டும். இந்த மஸ்ஜிதுகள் வெறும் மார்க்க விழுமியங்களுக்கு மாத்திரமல்லாமல் அதுக்கு அப்பாற்பட்ட விடயங்களுக்கும் உதவியாக மஸ்ஜிதுகளாக வேண்டும். அதற்கு தலைமை தாங்கக்கூடிய இடமாக அந்த மஸ்ஜிதுகளாக வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பார்க்கிறோம், மஸ்ஜித் என்பது ஒரு நிர்வாகத்தோடு சம்பந்தப்பட்டதுமல்ல. நாங்கள் ஒன்றை விளங்க வேண்டும் நேர்களே, ஹஸ்ரத் அவர்களே, மஸ்ஜித் என்பது அது அல்லாஹுக்குரியது. அல்லாஹுக்குரிய அந்த சொத்து முழு மக்களுக்கும் சொந்தமானது.
முழு மக்களுக்கும் அதில் பங்கு இருக்குது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செஞ்சு வராங்க. ஹிஜ்ரத்து செய்து வந்து முதலாவது செய்த வேலை என்ன மதீனாவில்? ஹஸ்ரத் அவர்களே முதலாவது என்ன செய்தார்கள்? மதீனாவில் வந்து முதலாவது ஒரு மஸ்ஜிது தான் நிறுவினா, மஸ்ஜிது குபா. இன்றைக்கும் இருக்குது மஸ்ஜிது குபா. அது முதலாவது நிறுவின அந்த மஸ்ஜிதுல் குபாவை தான். அங்கிருந்து தான் இஸ்லாமிய பிரச்சாரத்தை துவங்கினார்கள். அப்போ இந்த மஸ்ஜிதுகளில் இருந்து முழு மக்களுக்குமுரிய உதவிகள் மஸ்ஜிதிலிருந்து போக வேண்டும். இந்த மஸ்ஜிதிலிருந்து முழு உதவிகளும் மஸ்ஜிதிலிருந்து போக வேண்டும். ஜகாத்துடைய சேகரிப்பாக இருந்தாலும் சரி, ஜகாத்துடைய முழு சேகரிப்பை சேர்த்து ஏழைகளுக்குரிய உதவி என்றெல்லாம் இதெல்லாம் மஸ்ஜிதுகளில் இருந்து நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். எனவே மஸ்ஜிதுகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளுக்கு வராமல் 24 மணித்தியாலம் இயங்கக்கூடிய ஒரு இடமாக அந்த மஸ்ஜிதுகள் மாற வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு கோட்பாடாகவும் இருக்குது. எனவே இந்த மஸ்ஜிதுகளை நாங்கள் எங்களோட ரமலானுடைய மாதம் வந்திருக்குது, இந்த மஸ்ஜிதுகளை நாங்கள் 24 மணித்தியாலம் இயங்கக்கூடிய ஒரு தலமாக மாற்றிக்கொள்றதுக்கு வல்ல நாயன் எங்கள் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரா. உண்மையில் எதிர்பார்த்ததை விட மிக அழகான பல தெளிவுகளை உதாரணங்களோடு எங்களை முன்வச்சிங்க. ஜஸாக்கல்லாஹு கைரா. இதனை நிகழ்த்திய உஸ்தாத் சுல்தான் அஹ்மத் பாரி ஹசரத் அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே ரமலானுடைய இந்த காலப்பிரிவிலே நேத்ரா அலைவரிசையில் ஷஹ்ரு ரமலான் இஃப்தார் விஷய நிகழ்ச்சியிலே நாம் ரமலானை சிறப்பாக கழிக்க பள்ளிவாயலின் பங்களிப்புகளை எவ்வாறு பல்வேறு கோணங்களில் மிகச்சிறப்பாக எமது நேயர்களுக்கு வழங்கினோம். எனவே அவைகளை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது மிக முக்கியமாக ஒன்றாக இருக்கின்றது. இந்த ரமலான் சிலவேளை எமது இறுதி ரமலானாக கூட இருக்கலாம். எதிர் வருகின்ற ரமலானில் நாம் உயிருடன் இருப்போமா என்பது கூட நமக்கு தெரியாது. எனவே அடைந்துள்ள இந்த ரமலானை மிக சிறப்பாகவும் அழகாகவும் பிரயோசனமிக்கதாகவும் பள்ளியன் தொடர்புள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ்வதற்கு அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் இருக்கரம் வேந்தி துஆ பிரார்த்திப்போமாக. இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கலையகம் வந்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட வெலிகம மதுராபுரம் அல் ஃபலாஹ் அரபு கல்லூரியின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் விசேட பேச்சாளருமான அஷேக் சுல்தான் அஹ்மத் பாரி ஹசரத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் மதரசத்துல் ஃபலாஹ் அரபு கல்லூரியின் விரிவுரையாளர் ஏசி அப்துல்லா ஹில்லுரி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரணம் என்றால் என்ன? மரணம் எப்படி ஏற்படுகின்றது? மரணத்திற்கான டெஃபினிஷன் என்ன என்ற கேள்விகள் உங்களிடத்திலே இருக்கும். மரணத்திற்கு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரையறை கிடையாது. ஆனால் அல் குர்ஆன் கூறுகின்றது, மரணம் என்பது மூளையினுடைய மூளைத்தண்டு செயற்பாட்டை இழப்பதே ஆகும். அது உங்கள் இருதயத்தின் துடிப்பை பற்றியதோ அல்லது நுரையீரலின் சுவாசத்தை பற்றியதோ அல்லது வேறு ஏதாவது அங்கங்களின் செயற்பாட்டை பற்றியதோ இல்லை என்கிறது. இப்போ ஒருவரின் இருதயம் துடிப்பது நின்றுவிட்டால் அவர் மரணித்து விட்டார் என்று கூற முடிகின்ற அதே வேளையில் அவரின் இருதயத்தை மறுபடியும் துடிக்கச் செய்யவும் முடியும். அது மட்டுமல்ல, இன்னும் இயந்திரங்களை பயன்படுத்தியும் மனிதர்களை உயிருடன் வைத்திருக்க முடியும். அவரின் மூளைத்தண்டு பிரெயின் ஸ்டெம் வேலை செய்யாவிட்டாலும் கூட 2013 மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி ஒருவருக்கு CPR கார்டியோ புல்மனரி ரெசசிட்டேஷனை செய்தால் குறைந்தது 38 நிமிடத்திற்குள் மூளையில் எந்த காயமும் இல்லை என்றால் அவரை மீண்டும் பல சந்தர்ப்பங்களில் கொண்டு வர முடியும். இப்பொழுது ஒரு முக்கியமான வித்தியாசத்தை பாருங்கள். உங்கள் மூளைத்தண்டு வேலை செய்வதை முழுவதுமாக நிறுத்திவிட்டால் அதை உங்களால் மீண்டும் வேலை செய்விக்க முடியவே முடியாது. நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்கள் இருதயம் வேலை செய்வதை நிறுத்திவிடும், தடுக்க முடியாது. என்ன ஃபர்ஸ்ட் எய்டை நீங்கள் செய்தாலும் சரி. எனவே மரணம் என்பது நீங்கள் உங்கள் உணர்வை இழப்பது. உங்களை பிரமிக்க வைக்கும் இன்னும் ஒரு உண்மை, நீங்கள் தூங்கும் போது கூட உங்கள் மூளைத்தண்டு வேலை செய்யாது. எனவே இந்த இரண்டும், இந்த தூக்கமும் மரணமும் கிட்டத்தட்ட ஒன்று போல் உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் ஒரு சிறிய வித்தியாசம் உள்ளது. தூக்கத்தின் போது ஏற்படும் உணர்வு இழப்பை நீங்கள் திரும்ப பெறலாம், ஆனால் மரணத்தின் போது ஏற்படும் உணர்வு இழப்பை நீங்கள் திரும்ப பெறவே முடியாது. அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்றான்,
يتوفاكم بالليل ويعلم அவன்தான் இரவில் உங்களை மரணிக்கச் செய்கின்றான். இன்னும் நீங்கள் பகலில் செய்தவற்றையெல்லாம் அறிகிறான். மீண்டும் உங்களின் குறிப்பிட்ட தவணையை முடிப்பதற்காக பகலில் எழுப்புகிறான். பின்னர் உங்களுடைய இறுதி மீட்சி அவனிடமே இருக்கின்றது. அப்பால் நீங்கள் இவ்வுலகில் செய்து கொண்டிருந்ததை பற்றி அவன் உங்களுக்கு அறிவிப்பான். அல் குர்ஆன் தூக்கத்தையும் மரணத்தையும் ஒப்பிட்டு கூறியது மட்டுமல்லாது, சுப்ஹானல்லாஹ், சிந்தித்து பாருங்கள், மரணம் என்பது உங்கள் உயிர், உங்கள் உணர்வு திரும்பி வராத அந்த நிலை என்கிறது அல் குர்ஆன்.